பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 11வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கிபியோனின் குடிகளாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள் என்பதாக. யுத்த வீரர்களே எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். த வாரியர்ஸ் ஆர் த ஒன்ஸ் சோசன் ஃபார் த ரிவைவர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எல்லா பட்டணங்களையும் யுத்தம் செய்து பிடித்தார்கள். கடந்த நாட்களில் நம்முடைய தேசத்தில் கனமான மழை பெய்தது. அந்த மழையின் நிமித்தம் அநேக மக்கள் பாதிப்படைந்தார்கள். மழையினால் தண்ணீர் வெள்ளம் போல புரண்டு வந்தது. இது நிமித்தம் ஜனங்களின் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மிகவும் பாதிப்படைந்தது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஜனங்கள் மீது ஒரு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளத்தை பற்றி ஜனமோ அரசாங்கமோ அக்கறை கொள்ளவில்லை. அது எந்த வெள்ளம்? வசனம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வருவான் என்பதாக. அவன் ஜனங்கள் மீது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஜனங்களை பாதாள கடலுக்கு நேராக அழைத்து செல்லுகிறவனாக காணப்படுகிறான். சாத்தானின் பாவ வெள்ளத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றிட தேவ ஜனங்கள் போர்க்கால நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என்ற வெளிப்படுத்தல் 12-15வது வசனத்தின்படி வருங்காலத்திலும் சத்துரு ஜனங்கள் மீது வெள்ளம் போல வந்து அழிவை கொண்டு வருவான். அவைகளிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற நீங்கள் போர்க்கால நடவடிக்கைகளில் இறங்குவதுதான் எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலை தேசத்தில் உண்டாக்கி ஜனங்களை போர்க்கால அடிப்படையில் மீட்டெடுக்கவே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். லோத்து சோதோமின் ஜனங்களோடு சிறைப்பட்டு போனான் என்று ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் வீரத்தோடு புறப்பட்டான். தன்னுடன் 318 பேரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போனான். இந்த சிறிய கூட்டம் 4 பெரிய ராஜாக்களையும் அவர்களின் இராணுவங்களையும் முறியடித்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் மீட்டெடுத்தது. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கூட யுத்தம் செய்துதான் கானானை சுதந்தரித்தார்கள். அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் சேனையாக எழும்புங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்கள். தேசத்தை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்க இராணுவ வீரனாக ஜாமக்காரனாக விழித்தெழும்புங்கள். யுத்தம் செய்து சாத்தானின் கோட்டையை பிடியுங்கள். ஜெப யுத்தம், முழங்கால் யுத்தம், உபவாச யுத்தம், விசுவாச யுத்தம் என்பவைகளை ஒவ்வொரு நாளும் பயிற்றுவித்து இயேசுவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் தான் கடைசி கால எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடைசி கால எழுப்புதலுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு கூட இந்நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அன்று யோசுவா கானானை யுத்தம் செய்து சுதந்தரித்தது போல நாங்கள் யுத்தம் செய்து சத்ருவினால் பிடிக்கப்பட்ட ஆத்துமாக்களையும் அவன் கட்டி வைத்திருக்கிற ஜனங்களையும் விடுவிக்கிறவர்களாக எழும்ப கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.